வாழைப்பூ வடை எண்ணெயில போட்டாலும் பிரியாம நல்ல மொறுமொறுன்னு வர்றதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் தெரிஞ்சா போதும். பர்ஃபெக்ட்டான வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? ஒரு கப் கடலை பருப்பை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், பூண்டு தோலோட சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே ஜார்லயே க்ளீன் பண்ணி கட் பண்ண ஒரு கப் வாழைப்பூ சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். அரைச்ச வாழைப்பூவையும் கடலைப்பருப்போடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கை அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சைஸ்க்கு வர தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கையில நல்லா உருட்டிட்டு 2 கை யூஸ் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா சைடையும் ஈவன் பண்ணிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொரு வடையா உள்ள சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததும் எண்ணெய் ஃபில்டர் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவு சூப்பர் அண்ட் கிறிஸ்பியா வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.